கிளைமேக்ஸில் ஒரு 15 திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே அப்படிவா மனுஷன், வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க இதை கேட்கலான் பீட்டர் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளவு வேற உட்காந்துருக்க போய் அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், டே தயவு செய்து வீட்டில் எது போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு. டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா? நான் சொல்லல சார். டே நீ சொன்னியா? நான் சொல்லல. ஏன் அப்போ போன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். போன் வந்துச்சு சார், திருப்பி போன் வருது கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்றீங்க? சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டுக்காங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாங்க சொன்னாங்க. கொடைக்கானல்ல மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு. இதுதாங்க எங்க வீட்டில் இருக்க. இது போல இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.